ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. பிகாஜி ஃபுட் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஐபிஓ நவம்பர் 3ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் இந்த பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ ஹேண்ட்மேடு பப்பட் மேனுஃபேக்சரிங்கில் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயராக இருக்காங்க. ஆர்கனைஸ்டு ஸ்வீட் மார்க்கெட்டில் தேர்டு லார்ஜஸ்ட் பிளேயராக இருக்காங்க. சோன் பப்படி, ரசகுல்லா, குலோப் ஜாமுன் இது மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அமிதாப் பச்சன் சார் தான் இந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிகாஜி கஃபே, பிகாஜி ஃபன்கின் அப்படின்ற மாதிரி ஸ்நாக்ஸ் செக்மெண்ட்டில் வெஸ்டர்னில் என்டர் ஆகியிருக்காங்க. ஆன்லைன் ரீட்டைல் பிளாட்ஃபார்மையும் இப்போ 2020 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க கொரோனா டைமில். ஸோ www.bigaji.com அப்படின்ற மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் கம் ரீட்டைல் ஸ்டோராக பிகாஜி ஃபுட் அப்படின்ற நேமில் மும்பையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 23 ஸ்டேட்லேயும் 4 யூனியன் டெரிட்டரியிலையும் இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 21 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்க்கு இவர்களுடைய ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நார்த் அமெரிக்கா, ஈரோப், மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் 7 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ஓகேங்க, இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். பூஜியா அப்படின்ற செக்மெண்ட்லேருந்து அரௌண்ட் 35% ஆஃப் ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு, சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்வீட் செக்மெண்ட்டில் 7.57%, வெஸ்டர்ன் ஸ்நாக்கில் 8.64%, பப்பட்டில் 6.97% இவர்களுக்கு ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2022 2021 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 76 கோடியா. ஸோ இப்போ ஜூன் 2022 படி 15 கோடி ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் ₹3.15 இருக்குது 2022. நெட் அசெட் வேல்யூவும் ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 9.51% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 13.89% இருக்குது. ஸோ சூப்பர் தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.19 ஜூன் 2022 படி. ஸோ கடன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் பார்க்கலாம். 4 கம்பெனிஸ் காம்படிட்டர்ஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. பர்தீப் ஸ்நாக்ஸ், டிஎஃப்எம் ஃபுட்ஸ், நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி. பிரிட்டானியா, நெஸ்லேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அது கூட வந்து பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷ்னலை நாம் வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப 9.51 பிகாஜி ஃபுட்ஸு. ஸோ ரொம்ப ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா நெஸ்லே இருக்குது. பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா நெஸ்லே, பிரிட்டானியா 8659 அது மாதிரி பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பர்தீப் ஸ்நாக்ஸோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிகாஜி ஃபுட்ஸோட ரெவன்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்காங்க ரெவன்யூ பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப பிஇ ரேஷியோ 748 ட்ரேட் ஆகிட்டுருக்கு பர்தீப் ஸ்நாக்ஸ் லிமிடெட். இப்போ பிகாஜி பார்த்திங்கன்னா ₹300 ஐபிஓ ப்ரைஸ், ₹3.15 ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தோம்னா அரௌண்ட் 95 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்றது கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் ஐபிஓ வர்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லோக்கலாகவே நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தீபாவளி டைம்ஸில் பார்த்திங்கன்னா ஹெல்திராம் ஸ்வீட்ஸ் அப்படின்ற மாதிரி டிவியில் கூட ஆடெல்லாம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸும் நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. பட் பிகாஜி ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் 21 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அப்படின்றனால கொஞ்சம் க்ரோத் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் ஐபிஓ ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அன்ஆர்கனைஸ்டு பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்றதையும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 3ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 7ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ ₹1. ஐபிஓ அப்பர் பிரைஸ் பண்ட் ₹300. ஒரு லாட் அப்படிங்கிறது 50 ஷேர்ஸு. ஸோ லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். இந்த ஐபிஓ இஷ்யூ சைஸ் வந்து 881 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. எம்ப்ளாயி ரிசர்வேஷனாக ₹15 வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நவம்பர் 11ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 14ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 15ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 16ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹15,000 தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 31 அக்டோபர் அன்றைக்கி ₹70 ப்ரைஸில் வந்து கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் ₹300 அப்படின்னு வச்சோன்னா கிட்டத்தட்ட 38% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்ட்ரார் லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட்.
ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 74.49% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.19 தான். ஸோ ஓகே தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பட், ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆன்லைன் டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பர்தீப் ஸ்நாக்ஸ், டிஎஃப்எம் ஃபுட்ஸ், நெஸ்லே, பிரிட்டானியா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 95 PE மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால வேல்யூஷன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ஹை ரேஞ்ச்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா காம்படிட்டர்ஸ்லாம் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, பரதீப் ஸ்நாக்ஸ்லாம். ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் பர்பஸ் அப்படின்றப்ப நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துக்கணும். இப்போ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ 70 ரூபா ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 38% ப்ரீமியம்லாம் ட்ரேட் ஆகுது. ஸோ கிரே மார்க்கெட்லேயும் இப்போ நல்ல டிமாண்ட் இருக்குது. பட் 4th நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டைமில் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நாம இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.